பசுமை விவசாயம் சேனல் வணக்கங்க. இன்னைக்கு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சி தாங்க போகிறேன். செஞ்சியில் ஒரு 61 வயசு அம்மா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வேறு இடத்துல வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு அரசு துறையில். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 ஏக்கரை வந்து முழுசாக பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவரோட பணிக்கு தான் போகிறோம். ஒருத்தர் வந்து இந்த பைக்கில் கூப்பிட்டு போனார். அந்த நம்மளோட பண்ணை வளைஞ்சிச்சு. இப்போ அந்த பண்ணைக்கு தான் போகிறோம். இதுதான் வந்து கேட் ஆரம்பத்தில் வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பன்னித்தொல்லையும் குரங்கு தொல்லையும் நிறைய இருக்கும். அதனால ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க. மிளகா பண்ணியிருக்காங்க, கோழி பண்ணியிருக்காங்க, ஆடு மாடு, அப்புறமா வேர்க்கடலை, பலாமரம் வச்சிருக்காங்க, மாமரம் வச்சிருக்காங்க. பாருங்க கொய்யா பண்ணியிருக்காங்க. அப்புறமா எள்ளு பண்ணியிருக்காங்க, நெல் பண்ணியிருக்காங்க. அந்த நெல்லில் கலர் வாட்டம் விட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஏக்கர் பண்ணை வந்து வசந்தம்மா என்னென்ன பயிர் வச்சிருக்காங்க, எப்படி பண்றாங்க, அதுக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத முழுக்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 3 ஏக்கர் வந்து முழுசா வந்து ஏக்கரேசம் பண்ணிட்டு இருக்காங்க. தனியால மெயின்டைன் பண்றாங்க அந்த அம்மா. இத்தனைக்கும் நம்ம வேலைக்கு போறாங்க. நைட்டு 7 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்களாம். 3 மணிக்கெல்லாம் வந்து அவங்களோட வேலையை தொடங்கிடுவேன் அப்படின்றாங்க. இந்த நிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்களாக வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைங்க. வாழை வச்சிருக்காங்க. அந்த வசந்தி அம்மாவோட மரங்கள் மட்டும் சாகுபடி பண்ணியிருக்காங்க. 50 சென்ட்ல மரங்கள் மட்டும் சாகுபடி பண்ணியிருக்காங்க. செம்மரம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறீங்களா, இதாங்க செம்மரம். உங்களை கடத்துறாங்களே, இதான் செம்மரம் பண்ணியிருக்காங்க. அது இது வந்து ஈட்டியா, அப்புறமா மகோகனி அப்படின்ட்டு மரங்கள் மட்டும் தனியாக ஒரு 50 சென்ட்ல பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களோட பண்ணை. நான் சொல்லியிருந்தேன் வசந்தி அம்மா வந்து மாடு வளர்க்குறாங்க. இதுதான் மாடு. பாருங்க, அது கேட்டாலும் நிறைய மாடு வச்சிருக்காங்க. அவங்க பண்ணைக்கு இதுல இருந்து தான் வந்து தேவையான வந்து உரங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதுக்காக வந்து மாடு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆடு வச்சிருக்காங்க. பாருங்க, செம்பராடு தான் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. செம்பராடுனா கீழே இருக்கிறதா மேயும், வேற வந்து செடி கொடியும் சாப்பிடாது. அதுக்காக தான் வந்து நான் செம்பராடு வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்களா, பயிர் அறுவடை முடிஞ்சோடனே இந்த ஆடை வந்து அவுத்து விட்டுருவாங்களாம். அது முடிஞ்சு நல்லா பயிரை முடியும் போது இதுவும் வந்து கரெக்டாக வரும். அப்போ வித்துருவேன், இது எனக்கு உபரி வருமானம் அப்படின்றாங்க. அதுக்காக தான் வந்து செம்பராடும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ நம்ம பார்க்கறது அந்த வசந்தி அம்மாவோட லேண்ட் தான். இங்க 2 சைடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். 2 சைடு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு நட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, கடையில இருந்து எதுவுமே வாங்குறது இல்லைங்க. அவங்க எண்ணெய் நிறைய தேவைப்படுதான், நல்லெண்ணெய். அதனால என்ன பண்றாங்க, அதுக்காக வந்து நான் எப்படி வந்து நெல் அறுவடை பண்ணோம்னா எள்ளு வந்து நான் பண்ணி விட்டுருவேன். அதுக்காக ஒரு 50 சென்ட் எப்பவுமே நான் ஒதுக்கி வச்சிருவேன் அப்படின்ட்டு அவங்க நிலத்தில் பாருங்க பார்க்கறது இல்லை. 1 மாசம் ஆயிருக்கான். அதை வந்து நான் நட்டு விட்டுருவேன் அப்படின்னாங்க. இப்போ நீங்க பார்க்கறது வந்து எள்ளு தான். எள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தேவை கிடையாதுங்க. தண்ணி குறைவா இருந்த போதும், பூச்சி நோய் தாக்காதுங்க, நல்ல வருமானம் தேவை பயிர் அப்படின்னாங்க எள்ளு சாகுபடி. அதனால கண்டிப்பா வந்து நல்லா இருக்கிறோம் எள்ளு பண்ணுங்க. இளைச்சனுக்கு எள்ளு, கொடுத்தவனுக்கு கொள்ளுவாங்க. அது உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து எள்ளு நல்ல லாபம் இருக்கு. வசந்தி பண்ணையில ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். இப்போ கேட்டு பார்க்குறீங்க, இதுதாங்க சோலார் ஃபென்சிங். அவங்களுக்கு வந்து ரொம்ப காட்டு பண்ணி அப்புறமா குரங்கு தொல்லை இருந்துதான். இது போட்டது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 10 வருஷமா மெயின்டைன் பண்றாங்களாம் இந்த இதை. இதுல கை பட்டதுன்னா போதுமா, ஏன் தான் வந்து கை வச்சோமோ அப்படின்ற ஒரு இது வந்துருமா. அதனால வேலியோரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இந்த ஃபென்சிங்காக உங்களுக்கு நல்ல லாபம் அப்படின்றாங்க. குரங்கு தொல்லை இல்லாம இருக்கு, காட்டு பண்ணி தொல்லை இல்லாம இருக்கு அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து காட்டு பண்ணி தொல்லை இருக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஃபென்சிங்கை பயன்படுத்திக்கலாம் தெரிஞ்சு. ஏன்னா அவங்களுக்கு போட்டது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. 10 வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. மற்றபடி வந்து ஃபென்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம வசந்தி அம்மாவோட நெல் வயல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா தூயமல்லி அப்படின்ற ஒரு நெல் ரகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கையிலே பண்றாங்க. முழுக்க எந்த ஒரு ரசாயனமும் பண்ணாம இயற்கையிலே முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கை உரங்களாம் அவங்க பண்ணையில ஆடு மாடு வச்சிருக்காங்களா, அதை வச்சுதான் வந்து
இயற்கை உணவு தயாரித்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அக்கா ஒரே நிமிஷம் அதை அப்படியே காட்டுங்களேன், திறந்துடும். இப்போ நான் சொல்லியிருந்த நேரம் வந்து வசந்தி அம்மா வந்து உரங்கள்லான்ட்டு அந்த அம்மாவுக்கு பண்ணைக்கு தேவையான உரங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த அம்மா அம்மா அக்கா வைக்க வேண்டாம், உரங்கள்லாம் வந்து அந்த மாதிரி தயார் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அவங்க பண்ணைக்கு அவங்க வந்து முழுக்க அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ நம்ம பார்க்கறது வசந்தி அம்மாவோட பண்ணை தான் சொல்லியிருந்தேன் நான். பாருங்க முழுக்க இயற்கை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பப்பாளி மரம் பாருங்க வச்சிருக்காங்க, எவ்வளவு பப்பாளி, ஃபுல்லா இயற்கை தாங்க. இப்போ நம்ம அவங்க தோட்டத்துக்குள்ள போலாம். அவங்க தோட்டத்துக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. கொய்யா பண்ணிருக்காங்க. காய் பாருங்க, ஒவ்வொரு மரத்துலயும் எல்லா மரத்துலயும் காய் இல்லாத மரமே இல்லைங்க. எல்லா மரத்துலயும் காய் இருக்கு. காய் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ட்டு. எல்லாத்துலயும் காய் இருக்கு. ஒரு காய் பிடிக்கலாம். காய் பாருங்க, இங்க இருக்கிற எல்லா மரத்துலயும் காய் இருக்கு. இதுவும் இயற்கை தாங்க, தைவான்ற ரகமா. அது மட்டும் என்ன, கொய்யா மட்டும் என்ன பண்றாங்கன்னா நடுவுல வந்து பாருங்க வேர்க்கடலை வெங்காயம், அந்த வெங்காயத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மரவள்ளியும் பண்ணியிருக்காங்க. செம்ம ஐடியா பண்ணியிருக்காங்க. பண்ணையில இந்த 3 ஏக்கரை வந்து முழுசா பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. சரி, நெல், வேர்க்கடலை, கொய்யா, அங்க பாத்தீங்கன்னா பல வகையான மாச்செடிலாம் வந்து மாரகங்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்க ஷெட்டு போட்டு கோழி பண்ண அமைச்சிருக்காங்க. இப்போ இங்க பாக்குறீங்களா, அவங்களோட கோழி பண்ணை தான் அது. ஒரு 2000 கோழி வளர்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, ஏன்னா தனியாலே பண்றாங்க. வயசு 61ங்க அவங்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, சரிங்களா. பாலடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இதுவும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, கோழி வளர்ப்பு. இந்த சைடு எதுவும் இந்த கிழங்கு பேர் எதுவும் சொன்னாங்க, இந்த கிழங்கு பண்றாங்க அவங்க. அந்த கிழங்கு பேர் சொன்னாங்க, மறந்து போச்சு. கோழி பாருங்க, முழுக்க நாட்டுக்கோழி. இங்க என்ன சொல்றாங்க, சிறுவிடை அப்படின்ற ஒரு ரகம் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் வந்து அதை நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல அசில் தான் பண்ணியிருந்தாங்களோ, அசில் ரொம்ப நஷ்டமாங்க. அதனால சிறுவிடை, ஒரிஜினல் சிறுவிடையாங்க. முட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க, கோழியாகவும் கொடுத்துட்டு இருக்காங்களாம் அப்படின்னாங்க. பாருங்க இந்த கிழங்கு பண்றாங்கன்னா அது மட்டும் இல்லாம மிளகாயும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குடும்ப தேவையான மிளகா மட்டும் ஒரு 3 சென்ட்ல பண்ணிட்டு இருந்தாங்களா. இதுதான் மிளகா. அது மட்டும் இல்லாம கீரையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் உங்க பண்ணைய சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த அவங்கள பற்றி வீடியோ தனித்தனியாக எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க சாப்பிட்டு போயிடுப்பா அப்படின்னாங்க. சரின்ட்டு உட்காந்து, ஏன்னா அவங்க இயற்கையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிவன் சம்பா அப்படின்ற ஒரு ரகத்தில் தான் வந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்தாங்க. எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம் நான் கிளம்பிட்டேன். இது வரைக்கும் அவங்க வசந்தி அம்மாவோட பண்ணையை பார்த்துருப்பீங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.